தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வார்த்தைகள் 1-12 முடிய. மத்தேயு 11:28 சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா விதமான சோர்வுகளிலும் கலக்கங்களிலும் குழப்பங்களிலும் தன்னை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் அமைதியும் தேற்றுதலையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்தியவர். யோவான் புத்தகம் 13:1 தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்த இயேசு உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்தவர். அவர்கள் மேல் இறுதி வரைக்கும் அன்பு செலுத்தி தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர். அந்த இரவு உணவின் பொழுது சிறர்கள் இதயம் உடையும் அளவிற்கு அவருடைய இறுதி உரையானது அமைந்திருக்கின்றது. இயேசுவின் இறுதி உரையை கேட்ட சிறர்கள் கலங்கி போனார்கள். காரணம், 13ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது இயேசு கலக்கமுற்றார் என்று சொல்லப்படுகின்றது. அங்கே பாதங்களை கழுவுகின்ற பொழுது அவர்களுக்கு அன்பு கட்டளை கொடுத்து, நான் செய்வதை போல நீங்களும் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே என்னோடு உண்பவனே என்மேல் பாய்வான் என்கின்ற இறை வார்த்தையை சுட்டி காட்டி உங்கள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது அவள் மத்தியிலே குழப்பம் அதிகரிக்கின்றது. தொடர்ந்து உனக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னவரை பார்த்து, இப்போது என்னை பின்தொடர மாட்டாய், பின்னரே தொடர்வாய் என்று சொல்லிவிட்டு, சேவல் கூவும் முன் என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று சொல்லி ஒரு வகையான கலக்கத்தை பேதுருவுக்கு கொடுக்கின்றார். இப்படி இயேசுவின் அந்த இறுதி உரையானது அங்கே சீடர்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை குழப்பத்தை கொடுத்தது. காரணம், இயேசு தன்னுடைய பிரிவினை பற்றி பிரியா விடை உரையாக அதை நிகழ்த்தி கொண்டிருந்தார். இயேசு அவருடைய கலக்கத்தை அறிந்தவராக, அவருடைய அந்த சோர்வினை தெரிந்தவராக அவர்களை திடப்படுத்துவதாக இன்றைய வார்த்தை அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் 1 பேதுரு புத்தகம் 5:11 படிக்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் சீர்படுத்துகின்றவர், உறுதிப்படுத்துகின்றவர், வலுப்படுத்துகின்றவர், நிலைத்திருக்க செய்கின்றவர், திடப்படுத்துகின்ற சொல்லப்படுகின்றது. இத்தகைய ஆசீர்வாதங்களை அன்று சீடர்களுக்கு தன் வார்த்தையின் வழியாக கொடுத்து அவர்களை திடப்படுத்துபவராக, ஆற்றுப்படுத்துபவராக இயேசு செயல்படுகின்றார். எனவேதான் இன்றைய நற்செய்தியின் துவக்கத்திலே இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று. ஏனென்றால் இயேசுவின் இறுதி உரையை கேட்டு அவருடைய பிரிவை பற்றி சிந்தித்தவர்கள் கலக்கமுற்று திகைப்புற்று சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். கடலிலே எழுந்த புயலை கண்டு பயத்தில் இருந்த சீடர்களுக்கு அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள் என்று சொல்லி திடப்படுத்தி அவர்களை தேற்றிய தெய்வம் இந்த நாளிலும் கூட உள்ளம் கலங்காதே என்று சொல்லி தேற்றுபவராக இருக்கின்றார். அதற்கான காரணங்களை சொல்லுகின்றார். ஏன் கலங்க தேவையில்லை? முதலாவதாக, நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஏற்று அந்த நம்பிக்கையை வாழ்கின்ற பொழுது, நமக்கு துணையாக இயேசு இருக்கின்றார் என்கின்ற இயேசு மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நம் வாழ்விலே இருக்கின்ற கலக்கங்கள் அனைத்தும் அகன்று போகும். பவுலடியார் இயேசு தன்னோடு இருப்பதை உணர்ந்ததினால்தான் ரோமர் புத்தகம் 8:36 சொல்கின்றார், இயேசுவின் அன்பிலிருந்து என்னை எது பிரிக்க முடியும்? துன்பங்களா, துயரங்களா, வாளா, இறப்பா, எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்றார். இத்தகைய நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்ற பொழுது எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை என்று சொல்கின்றார். இரண்டாவதாக, ரோமர் புத்தகம் 8:30 தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார், தமக்கு ஏற்புடையரோனரை தம் ஆட்சி மேலே பங்கு பெறச் செய்கின்றார். இயேசுவால்
அழைக்கப்பட்டு அவரது அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுக்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள். எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என்று சொல்லி தன் சீடர்களை திடப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் நிலையான உறைவிடம் உண்டு என்பதை பற்றியும் இயேசு இங்கே வாக்கு தத்தமாக நமக்கு கொடுக்கின்றார். தந்தை வாழும் இடத்திலே உறைவிடங்கள் பல உள்ளன என்று சொன்னவர், நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பிற்பாடு உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இயேசு சீடர்களுக்கு விட்டு செல்வதாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 19 படிக்கின்ற பொழுது பேதுரு இவ்வாறு கேட்பார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றுகளாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு இவ்வாறு அவர்களுக்கு பதில் சொல்லுவார், என்னை பின்பற்றுகின்ற நீங்கள் இஸ்ராயேல் மக்கள் 12 குலத்தவர்கள் நடுவர்களாய் 12 அரியணையிலே விற்றிருப்பீர்கள் என்று சொல்லி பேதுருவின் வழியாக வாக்குறுதி கொடுத்த கடவுள் அதை மீண்டும் இங்கே சொல்லுகின்றார், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று. இப்படி கலங்காதே, உள்ளம் திகையாதே என்று சொல்லி திடப்படுத்திய உறுதிப்படுத்திய ஆறுதல் கொடுத்த இயேசு யோவான் புத்தகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நானே என்கின்ற பதார்த்தத்தை பயன்படுத்தி இயேசு தன்னை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கும். நானே நல்ல ஆயன், நானே வாயில், நானே திராட்சை கொடி, நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் இன்றைய நற்செய்தியிலே நானே வாழ்வு, நானே வழி, நானே உண்மை என்கின்ற அந்த பதார்த்தத்தை பயன்படுத்துகின்றார். விடுதலை பயணிகள் 3ஆம் அதிகாரத்திலே மோயிசனைக்கு தன்னை இறைவன் வெளிப்படுத்துகின்ற பொழுது இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று சொல்லி தன்னையே முழுமையாக வெளிப்படுத்தியதை போல இயேசு இங்கே நானே என்கின்ற பதார்த்தத்தை பயன்படுத்தி தன்னை மெசியாவாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்த அறிமுகப்படுத்த விளைகின்றார். இணைச்சற்ற நூலிலும் திருப்பாடல்களிலும் இறைவாக்கு புத்தகத்திலும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்றுத்தந்தருளும் என்று சொல்லி இறைவனை நோக்கி மன்றாடுவதாக அமைந்திருக்கும். திருப்பாடல் 25:4 ஆண்டவரே உன் பாதையை நான் அறியச் செய்தருளும், உன் வழிகளை எனக்கு கற்றுத்தந்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவதாக இருக்கும். தொடர்ந்து 29:11 படிக்கின்ற பொழுது என்னை செம்மையான பாதையிலே நடத்தியருளும் ஆண்டவர் என்று சொல்லி மன்றாடுவதாக இருக்கும். இவ்வாறு மன்றாடுகின்ற பொழுது இறைவனும் நீதிமொழிகள் புத்தகம் 4:11 படிப்பதை போல ஞானத்தின் வழியில் உனக்கு கற்பிப்பேன், நேரிய பாதையில் உன்னை நடத்தி வருவேன் என்று வாக்குறுதி கொடுப்பதாகவும் இருக்கின்றது. இவ்வாறு ஜெபித்த மனிதர்களுக்கு தன் வாக்குறுதியின் வழியாக நேரிய வழியில் அவர்களை அழைத்துச் செல்ல விரும்பிய கடவுள் தன் ஒரே மகனையே வழியாக இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கின்றார். எனவேதான் என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்லி இயேசு மீண்டும் மீண்டும் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இதை உணர்ந்துதான் இயேசு சொல்லுகின்றார், நானே வழி என்று சொல்லுகின்றார். எதற்கு வழி? விண்ணகத்திற்கு, மீட்பிற்கு, தந்தையாகி இறைவனுடைய அனுபவத்திற்கு, தந்தையை அறிந்து கொள்வதற்கு நானே வழியாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய விழா திறக்கப்பட்ட பொழுது அந்த இயேசுவின் திறக்கப்பட்ட இதயத்தின் வழியாக நாம் தந்தையினுடைய அன்பை முழுமையாக சுவைத்து அறிய இறைவன் நமக்கு வழிகளை திறந்து வைத்திருக்கிறார். இந்த வழி எப்போது அடைக்கப்பட்டது? ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்கின்ற பொழுது எரிகின்ற சுழல் வாளை கொண்டு செராஃபின்களை கொண்டு அந்த வாயில் அடைக்கப்பட்டது. அப்படி அடைக்கப்பட்ட அந்த வழியானது இயேசு கிறிஸ்துவின் திறந்த இதயத்தின் வழியாக திறக்கப்படுகின்றது. திருவெளிப்பாடு புத்தகம் 22:14 படிப்பதை போல வாழ்வின் நகருக்குள் நுழைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அடைக்கப்பட்ட வாயில் அவர்களுக்கு திறக்கப்படுகின்ற சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இயேசுவே நம் வாழ்விற்கு வழியாய் அமைந்திருக்கின்றார். இரண்டாவதாக இயேசு சொல்வது நானே உண்மை என்று சொல்லுகின்றார். யோவான் புத்தகம் 8:32 உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த உண்மை என்பது என்ன? 8:31 கடவுளுடைய வார்த்தை, இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த வார்த்தை தொடர்ந்து கடைபிடிக்கின்ற செயல்பாடு. ஏனெனில் 8:36 உண்மையாகிய மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் வழியாக உண்மையினால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி
எனவேதான் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் ரோமர் புத்தகம் 12:3 படிப்பதை போல தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் யோவான் புத்தகம் 14:15-16 படிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி இயேசு மீண்டும் மீண்டும் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இயேசுவே உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிக்கின்ற பொழுது இயேசுவின் வார்த்தை நமக்கு இயேசுவை சுட்டிக்காட்டும். இயேசுவின் வழியாய் நாம் தந்தையாகிய ஆண்டவரை நாம் அனுபவிக்க முடியும். மூன்றாவதாக வாழ்வு, நானே வாழ்வு என்று சொல்லுகின்றார். யோவான் புத்தகம் 1:4 அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே ஒளிர்ந்தது என்று சொல்லி இயேசுவினுடைய வாழ்வின் நிலையை பற்றி எடுத்து எம்புகின்றது. இதையே தான் யோவான் நற்செய்தி முழுவதுமாக நம்மால் காண முடியும். யோவான் புத்தகம் 5:22 என் வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொல்லி சொல்லுவதாக இருக்கும். 6:40 மகனை கண்டு அவர் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதை தந்தையின் திருவுளம் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. 6:63 நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று சொல்லுகின்றது. 6:68 பேதுரு மிக தெளிவாக எடுத்து இயம்புவார், ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வு தருவது உம்மிடமே இருக்கின்றது என்று சொல்லி இயேசுவே வாழ்வின் ஊற்று என்பதை வெளிப்படுத்துகின்றார். மேலும் இயேசு தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வு பெறவுமே வந்தேன் என்று சொல்லி நித்திய வாழ்வை மனிதர்களுக்கு பெற்றுக் கொடுப்பவராக தன்னை இயேசு வெளிப்படுத்துகின்றார். இப்படி நமக்கு வாழ்வு கொடுக்க வந்த இயேசு தன் நற்செய்தியில் யோவான் நற்செய்தி சொல்வதை போல என் சதை உணவாக கொடுக்கின்றேன், என் ரத்தத்தை பானமாக கொடுக்கின்றேன், என் சதை ஊன்றி ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கிறான், நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி நிலை வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். ஆகவே நாம் வழியாகிய உண்மையாகிய வாழ்வாகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கல்வாரி வழியிலே பங்கெடுத்து அவருடைய உடலை உண்டு இரத்தத்தை பருகி அவரோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்கின்ற போது என்னோடு இணைந்திருப்பான் மிகுந்த பலன் கொடுப்பான் என்று இறைவார்த்தை சொன்னதை போல நாமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கல்வாரி வழியிலே பங்கெடுத்து அவருடைய உடலை உண்டு இரத்தத்தை பருகி அவரோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு வாழ்கின்ற பொழுது நம் வாழ்விற்கு வழியாக உண்மையாக வாழ்வாக வருகின்ற இயேசுவை ஒவ்வொரு நாளும் சுவைத்து மகிழ முடியும். அதன் வழியாக இறை மக்களுக்குரிய ஆசி பெற்றவர்களாய் இறைவனிலே மகிழ்ந்து இறை புகழ் பாட முடியும். அத்தகைய கிருபைக்காக ஜெபிப்போம். நம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. உள்ளம் கலங்காதே என்று சொல்லி திடப்படுத்தி எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இது இன்றும் கூட எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், தனிமை, விரக்தி, வேதனை, வறுமை, வியாதி என்று சொல்லி அடிமேல் அடியாக எங்களை தாக்குகின்ற பொழுது நாங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கின்றோம். உம்முடைய வார்த்தை அந்த சிலர்களை ஆற்றுப்படுத்தி ஆறுதலை கொடுத்ததை போல இந்த நாளிலும் எங்களையும் ஆற்றுப்படுத்தி ஆறுதலை கொடுத்து எங்களை வாழச் செய்தருள்வீராக. உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தால் வாழ்வு கொடுக்க வந்தவரே, அந்த நற்கருணை பிரசன்னத்திலே உம்மோடு இணைந்து உம்மிலே வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு அருள் தருவீராக. அருள் தந்து ஆசீர்வதையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.